எப்படி அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஓமை எதுவென்றால் ஆதமை போல அவரு. ஆதமை எப்படி மண்ணால் படைத்துவிட்டு குன் ஆகு என்று சொன்னானோ அதுபோல இவருக்கும் அந்த ஆணுடைய விந்து இல்லாமல் விதை இல்லாமல் வித்து இல்லாமல் ஆகு என்றான். அந்த கருவில உருவாகிவிட்டார். ஆதமை போல ஆகு என்ற கட்டளையினால் உருவானவர் ஈசா நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால ஈசாவின் மரியம் என்கிறோம், பாப்பா பேர் இல்லாம சொல்கிறோம். அம்மா பேர்ல சேர்த்து மரியமுடைய மகன் ஈசான்னு சொல்றோமா இல்லையா? அன்னை மேரியுடைய மகன் இயேசுன்னு அவங்களும் சொல்றாங்களா இல்லையா? அவ்வளவு பெரிய சிறப்பு தகப்பன் இல்லாமல் ஒருவர் ஜனிக்கிறது என்பதே ஒரு அதிசயம். எல்லா மனுஷனும் மூத்தாயிட்டான். அவர் மூத்தாகாமல் உயர்த்தப்பட்டு இனிமேல் வந்து மூத்தா போகிறார். 2000 வருஷமாக உயிரோடு இருக்கிறார் என்ற சிறப்பு அவருக்கு தான் இருக்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்தார் என்ற சிறப்பு அவருக்கு இருக்கிறது. இன்னமும் சாகவில்லை என்ற சிறப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் வாழுகின்ற காலத்திலே என்ன செஞ்சாரு? வெங்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீக்குகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உபரிவுல் அக்மஹ வல் அப்ரஸபி இத்னில்லா. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நான் நீக்குகிறேன். அதை வச்சு நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாரு. உஹியில் மௌதா பி இத்னில்லா. இறந்தவரை கூட அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நான் உயிர்ப்பித்து காட்டுகிறேன். இவர் பேர்ல சொல்ற கட்டுக்கதை. ஈசா நபி பேர்ல சொல்வது அல்லாஹ்வுடைய வாக்குமூலம். அல்லாஹ் சொல்றான், இறந்தவரையும் உயிர்ப்பித்து காட்டுகிறார். வீட்டிலே நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், என்ன மிச்சம் வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு, கதை இல்ல. நான் சொல்ற இந்த செய்திகள் எல்லாம் சூரத்துல் மாயிதாவுல, மாயிதா என்ற 5வது அத்தியாயத்தில் இருக்கிறது. அப்ப ஈசா நபி அவர்களுக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்க, என்ன மிச்சம் வச்சுக்கிறீங்க அதையும் அவர் சொல்வார். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார் ஈசா நபி அவர்கள். அதே மாதிரி தகுலுக்கு மின தீனிக ஹையத்தி தைரி, ஒரு பறவை போல களிமண்ணில் பறவை மாதிரி செஞ்சு ஊதுவாரம் பறந்துருமா, பறவை ஆயிருமா. அப்படி செய்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இதையெல்லாம் நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஏறக்குறைய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள சில விஷயங்கள் இருக்கிறது. இறந்தவரை உயிர்ப்பித்தல் அவன் மட்டும் செய்யற ஒரு காரியம். அந்த அற்புதத்தை கொடுத்து அல்லாஹ் அவர் அனுப்பியிருக்கிறான். ஒரு மனிதரை கும்பிடலாம் என்று சொன்னால், ஒரு மனிதரை வழிபடலாம் என்று சொன்னால், அவரிடம் வெளிப்படுகிற ஆற்றலுக்காக அவரையே வணங்கலாம் என்று சொன்னால் அதற்கான அத்தனை தகுதிகளும் பெற்றவர் ஈசா நபி. அந்த ஈசா நபியை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன? கேள்வி. அப்துல் கார் ஜிலானி ஈசா நபியுடைய கால் தூசிக்கு சமமாவாரா? ஈசா நபி காலில் போட்ட செருப்புடைய தூசிக்கு அவர் சமமாவாரா? அவர் யார்? நபி. நபியுடைய அந்தஸ்தை எவன் அடைய முடியாது. அப்ப ஈசா நபியை ஒருத்தன் வணங்குறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். அல்லாஹ் தான் ஈசா, ஈசா தான் அல்லாஹ்னு எவன் சொன்னானோ அவர்கள் காபிராகி விட்டார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பெரிய அற்புதம் செய்து காட்டிய ஈசா நபி அவர்களை கடவுள் என்று சொன்னமே நரகத்துக்கு போவான்னு நீனும் சொல்ற. போய் கேள், உன்னுடைய கலந்தர் மஸ்தான்ட்ட போய் கேளு, உன்னை வழிகெடுக்கிற போலி உலமாக்கிட்ட போய் கேளு, உன்னை நரக படிகுழிக்கு தள்ளி தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து திரிகிறார்களே அவங்கள்ட்ட போய் கேளு. ஈசா நபி வணங்கியவர்களுடைய கதி என்னன்னு கேளு. நரகம்னு சொல்வாரா இல்லையா? கலந்தர் மஸ்தான்ட்ட போய் ஈசா நபி வணங்கினாங்களே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா என்ன சொல்வாரு? நரகம் கிடைக்கும் பாரு. கஷ்டமான நேரத்தில் ஈசாவே என்று அழைக்கிறான், அவன் இங்க போவான்னு போய் கேளு, என்ன சொல்வார் இந்த போலி உலமா? நரகத்துக்கு போவான் பாரு. அப்ப ஈசா நபியை கூப்பிட்டா நரகம், அப்துல் கார் ஜிலானி கூப்பிட்டா சொர்க்கமா? ஏத்துக்கிறதா? லாஜிக் சரியா வருதா? இது உங்க அறிவுக்கு பொருந்துதா? இதை விட அவன் எவ்வளவு தேவையில்லைங்க. உங்களை விட அப்துல் கார் ஜிலானி நல்லவரா கெட்டவரா அல்லாஹ் ஜட்ஜ் பண்ணி இனிமேல் பண்ண வேண்டும். அவர் பேர்ல சொல்ற கட்டுக்கதைக்கு ஆதாரம் இல்லை. ஈசா நபி நல்லவர் என்று இப்பவே நான் சொல்வேன். நீங்கள் சொல், யாரும் சொல்லி ஆக வேண்டும். அவருடைய அற்புதம் கட்டுக்கதை இல்லை, நடந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான், படைச்ச இறைவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து பிரமிச்சு தகப்பன் இல்லாம பிறந்ததை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொன்னால் விட மாட்டேங்கிறான். சொல்லிருவியா நீ? எனக்கு புள்ளம்பியா? அல்லாஹ் கேட்கிறான். வானங்களும் பூமியும் வெடித்து சிதறுகிற வார்த்தையை இவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான்,
இவங்க சொல்ற அந்த வார்த்தை எனக்கு புள்ளங்கிறாங்களே, எப்படி சொல்றாங்க? அப்படி கொதிக்கிறான் அல்லாஹ். அப்ப ஈசா நபி அவர்களை வந்து இப்படி நினைத்தவர்களுடைய கதியை ஒரு பக்கம் பாருங்கள். அந்த ஈசா நபியை மறுமை நாள்ல அல்லாஹ் பிடிச்சு நிப்பாட்டுவான். அதான் முக்கியமான பாயிண்ட். நினைக்கிறீங்கல்ல, நம்ம ஷேக் அப்துல் காதர் ஜீலானி வந்து நம்மள அப்படி கையை பிடிச்சி வாங்க பொட்டல் புதுர் ஆட்கள்லாம் வாங்க, தனியா வாங்க, உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிதான் நினைக்கிறீங்க? அதுக்குதான் இந்த கூத்து பண்றீங்க, அதுக்குதான் இந்த அக்கிரமத்தை செய்யறீங்க, அதுக்குதான் நரகத்தினுடைய படுகொலிக்கு போற அவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது கால அல்லாஹு யா ஈசா. இனிமேதான் நடக்க போகுது. இது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இன்னும் நடக்கவில்லை. நம்மளை எல்லாம் அழித்த பிறகு, திரும்ப வந்த உலகத்தை எல்லாம் உயிர்ப்பிச்ச பிறகு, நம்ம எல்லாரும் மகசர்ல நிக்கிற நேரத்தில் நடக்கிற ஒரு காட்சி. அந்த காட்சி அல்லாஹ் நம்ம திருந்திக் கொள்வதற்காக முன்னாடியே சொல்லி தர்றான். நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நமக்கு எடுத்து காட்டுறான்ல. சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லி புரிய வைக்கும்ல, நேரடியா சொன்னா புரியுமான கூமுட்டையா இருக்கிறாங்க, கெடுக்கிறதுக்கு மஸ்தான்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு கதை மூலமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது கால அல்லாஹு, அல்லாஹ் சொல்ல இருக்கிறான், அதை நினைத்து பார். அல்லாஹ் கேட்க இருக்கிறான் மறுமை நாள்ல. எப்படி கேட்பான்? யா ஈசா இப்னு மரியம். குர்ஆன் வசன கதை இல்ல, நான் சொல்வது குர்ஆனுடைய வசனம். யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே. அல்லாஹ் கூப்பிடுவானா மறுமை நாள்ல. நம்ம எல்லாம் நிப்போம், ஈசாவும் நிப்பாரு. ஓய் யார் அந்த மரியமுடைய மகன்? வா. அல்லாஹ் கூப்பிடுவான். யார் அந்த மரியம் மகன்? ஈசாவே வா. வந்துருவாரு. அல்லாஹ் கேட்பான், அந்த குல்தலின்னாஸ், நீதான் மக்களுக்கு சொன்னாயா? அவர்கிட்ட விசாரணை நடக்குது, எல்லாரும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்கிற விதமாக விசாரணை நடக்குது. எப்படி நடக்குது? அந்த குல்தலின்னாஸ், இந்த மக்களுக்கு எல்லாம் நீ தான் சொன்னியா, இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் என் தாயையும் கடவுளாக ஆக்குங்கள் என்று சொன்னாயா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் சொல்லலன்னு. விசாரிக்கணுமா இத? அவர் சொல்லணும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியலங்க. அவர் சொல்லவில்லை என்று நமக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். அல்லாஹ் எது கேட்கிறான் தெரியுமா? அவரை கூப்பிட்ட உடனே உள்ள சந்தோஷமா நிப்பா. யாரு? கடவுள் குமாரன் சொன்னவங்க, கடவுளுடைய பொண்டாட்டின்னு சொன்னவங்க, கடவுள் நம்மளை காப்பாத்த எல்லாம் சந்தோஷமா நம்மள வந்துட்டாரு, நம்ம ஆள் வட்டாரு, ஹீரோ வட்டாரு, காப்பாத்த போறாரு நினைக்கிறதுக்கா வேண்டி வேணும்னு எல்லாம் விசாரிக்க. அவனுக்கு தெரியல, மண்டையில அடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அந்த டெக்னிக் தான் இது. இவர் கூப்பிட்டு விசாரிச்ச உடனே பூரிப்பா நிப்பாக. வந்து விட்டார், பாருங்க நம்மள முதல்ல போக போறோம். என்ன கேட்பான்? நீ தான் சொன்னியா? அவர் என்ன சொல்லுவாரு? சுப்ஹானக யா அல்லாஹ், நீ எந்த குறையும் இல்லாத நீ தூய்மையானவன். நான் எப்படி சொல்லுவோமா யகூனலி அன் அகூல மாலை ஸலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவான்ல? என்னைய வணங்க நான் சொல்லுவேனா? என்னைய கடவுளாக்க நான் சொல்லுவேனா? எனக்கு சைதா செய்யன்னு சொல்லுவேனா? என்னை கும்பிடுன்னு சொல்லுவேனா? எனக்கு நேர்ச்சை பண்ணுன்னு சொல்லுவேனா? எனக்கு பாத்தியாவுன்னு சொல்லுவேனா? என்னிடத்துல துவா செய்ய நான் சொல்லுவேனா? இல்ல அர்த்தம் என்னைய கடவுளாக்கும்படி நான் எப்படி, எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி எல்லாம் சொல்லுவேன் என்று கேட்கிறியே? அவர் சொல்றாரு, பரிதாபமா சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? அதனால நாளைக்கு நடக்க போற காட்சியே அல்லாஹ் இப்ப எடுத்து காட்டுறான். மாய கூனலி அன்னகூல மாலை ஸலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் இப்படி எல்லாம் சொல்லி இருப்பேன். மறுபடியும் கவுண்டர் கொடுக்கிறாரு. இன் குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தா பக்கத்து அலிம்த உனக்கு தான் தெரியுமே என்று கேட்கணுமா? நான் சொல்லி இருந்தா உனக்கே தெரியுமே. அப்புறம் கேட்கிறாரு, அம்மா தெரியத்தான் ஏன் கேட்கிறான் விலங்கலையே. மறுபடியும் கவுண்டர் கொடுக்கிறாரு. தாழமு மாபி நப்சி வல ஆலமு மாபி நப்சிக்க யா அல்லாஹ், என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், உன் மனசுல உனக்கு தெரியும், ஏன் கேட்கிறேன்னு விலங்கலையே. நான் செய்யலன்னு உனக்கு தெரியும், நான் இந்த பாவத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் தெரியும், நான் உன்னைய வணங்க முடியலாம் சொல்லி என்ன சொன்னேன்? நான் சொன்னதெல்லாம் என்ன சொன்ன? அனேபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்கள், வேற எதையும் வணங்காது. இதைத்தானே அல்லாஹ் நான் சொன்னேன், உன்னையத்தானே வணங்க சொன்னேன். ஒரு காலம் அப்படி சொல்லலையா? நீ ஏன் கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் துடிக்கிறாரு, பதறுகிறார். ஒரு பத்தினி பெண் மீது ஒரு கணவன் வந்து ஒரு பழி சுமத்தினால் எப்படி பதறுவாளோ உங்களுக்கு தெரியாதாங்க? நான் அப்படி செய்வேனாங்க? நான் செஞ்சிருக்கேன், என்னக்கா பாத்திருக்கீங்களாங்க? யாரப்பா சிரிச்சிருக்காங்கன்னு கேட்பான்ல, அந்த ஸ்டைல அடிக்கிறாரு. அல்ல என்ன அல்ல என்னை கேட்கிற, நான் அப்படி சொல்லுவேன், உன்னை வணங்க சொன்னான்ல இப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு தெரியுமா? பாப்பா அப்பதான் சந்தோஷமா, என்னோட இப்படி கையை கழுவுறாரு இவரு. கையை கழுவிட்டார நான் தான் சொன்னேன்னு சொல்லுவாரு, நம்மளை பிடிச்சி கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு? அந்த போடு இந்த மாதிரி இறங்கி பேசுறாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு,
இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக யா அல்லாஹ் இவங்க